Hi, hello, and welcome to Mathematical 360. இந்த வீடியோ நான் பாப்பா சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு கணக்கு. அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம போகிற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 7 அளவியல். இந்த சாப்டர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நீர்வட்ட உருளியின் புறப்பரப்பு. அதாவது நீர்வட்ட உருளியின் புறப்பரப்பு சார்ந்த கணக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இந்த பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீர்வட்ட உருளின் புறப்பரப்புனா என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புறப்பரப்பான ஃபார்ம் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருப்போம். அந்த வீடியோ பார்த்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணது உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். எடுத்துக்காட்டு, ஒரு உருளை வடிவ பீப்பாயின் உயரம் 20 சென்டிமீட்டர் மற்றும் அடிப்புற ஆரம் 14 சென்டிமீட்டர் எனில் அதன் வலைபரப்பு மற்றும் மொத்த பரப்பு வைக்காங்க. அதாவது அவங்களே சொல்லிட்டாங்க உருளை வடிவம்னு சொல்லிட்டு அதோட பீப்பாயோட உயரம் கொடுத்துட்டாங்க, அதோட அடிப்புற ஆரம் கொடுத்துட்டாங்க. ஸோ அதோட வலைபரப்பு மொத்த பரப்பு கண்டுபிடிக்க சொல்றாங்க. தீர்வு. ஆர் மற்றும் எச் முறையே உருளையின் ஆரம் மற்றும் உயரம் என்க. ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்துருப்போம் அந்த உருளையோட ஃபார்ம் கண்டுபிடிக்கும் போது, அதாவது ஆரத்தை வந்து ஸ்மாலார்னு சொல்லிட்டோம், ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா உயரத்தை வந்து ஹெச்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஃபார்முலா சொல்றது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதனால ஆரத்தை ஆறுன்னு சொல்லிட்டோம், ஹெச் உயரத்தை வந்து ஹெச் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இப்போ கொடுத்துருக்க வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா உயரம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் 20 சென்டிமீட்டர், அதாவது யூனிட்ஸ்லாம் கரெக்டாக மெஷர் பண்ணும். 20 சென்டிமீட்டர். ஆரம் வந்து பார்த்தீங்கன்னா 14 சென்டிமீட்டர். உருளையின் வலைப்பரப்பு. ஸோ உருளையின் வலைப்பரப்பு ஆன ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா 2/r(h) சதுர அலங்கள். ஸோ நீங்க ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஃபார்ம் எங்க வச்சிருக்கோம். ஸோ இந்த ஃபார்மை நீங்க மெமரைஸ் பண்ணிக்கலாம். உருளையின் வலைப்பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா 2/r(h). நம்மளுக்கு ஹெச்சோட வேல்யூ தெரியும், ஆரோட வேல்யூ தெரியும் 2π. ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணால் நமக்கு அதோட வேல்யூ கிடைச்சிடும். ஸோ 2 பை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்முலா ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு போக வந்து பார்த்தீங்கன்னா பையோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 22/7. இது காமன். சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3.14 யூஸ் பண்ணுவோம். அது நம்ம இங்க யூஸ் பண்ணலாம் 22/7. ஏன்னா நம்ம எக்ஸாக்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இப்போ பைக்கு போல 22/7 இன்டூ ஆரம் வந்து பார்த்தீங்கன்னா 14 சென்டிமீட்டர். 14 இன்டூ ஹெச் உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர். ஸோ 20. சரி சிம்பிளிஃபை பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 7 2 டைம்ஸ் எடுத்திருக்காங்க. 2 இன்டூ 22 இன்டூ 2 இன்டூ 20. ஸோ இதெல்லாம் நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணும்போது என்னன்னா 2 இன்டூ 2 4, 4 இன்டூ 88, 88 இன்டூ 20 வந்து பார்த்தீங்கன்னா 1760, அதாவது 1760 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதனால சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதாவது வலைப்பரப்பு. ஸோ ஏரியாவனாவே என்ன சொல்லணும், அது யூனிட் மேலே ஸ்கொயர் வரும். ஸோ இது நீங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் படிக்கும்போது நீங்க பிசிக்ஸ் சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா இந்த யூனிட்ஸ் எல்லாம் எப்படி ஈக்குவல் பண்ணுறதுங்கிற சொல்லிட்டு ஒரு டாபிக் வரும். அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2πr(h). ஆர்ஹெச்னா 1 சென்டிமீட்டர் இருக்கா, ஆல்ரெடி 1 சென்டிமீட்டர் இருக்கு. ஸோ ஆருக்கு 1 சென்டிமீட்டர், இதுக்கு 1 சென்டிமீட்டர். ஸோ அது ரெண்டு மல்டிபிள் பண்ணும்போது சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதனால பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கு. உருளையின் மொத்த புறப்பரப்பு. ஸோ இது ப்ரீவியஸ் வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். உருளையின் மொத்த புறப்பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா 2/r இன்டூ ஹெச் பிளஸ் ஆர் சதுர அலங்கள். ஸோ இது ஃபார்மா நீங்க மெமரைஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதுக்கு அதுக்கு 2 இன்டூ பைக்கு வரணும் சொன்ன மாதிரி 22/7. ஆரோட வேல்யூ 14 கொடுத்துருக்காங்க. ஸோ 14 இன்டூ ஹெச்சோட வேல்யூ 20. ஸோ இன்டூ 20 + 14. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 2 டைம்ஸ் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 2 இன்டூ 22 இன்டூ 2 இன்டூ 20 + 14 வந்து பார்த்தீங்கன்னா 34. ஓகேவா? இந்த ஃபார்முலா சிம்பிளிஃபை பண்ணிடும்போது பார்த்தீங்கன்னா 2992 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுக்கும் நான் சொன்ன அதே கான்செப்ட் தான், சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இதுக்கு யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர், இந்த சென்டிமீட்டர். ஸோ ஏரியான்னு வந்துட்டீங்கன்னாவே ப்ராப்பராக அவங்க என்ன யூனிட் கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டரா மீட்டர்னு பார்த்து அந்த வேல்யூ நீங்கள் எடுத்து இங்கே சதுர அளவுகள் நமக்கு தெரியாதனால எடுத்துடணும். ஸோ அப்படி போடும்போது சென்டிமீட்டர் ஸ்கொயர், அதாவது ஸ்கொயர். சதுர அளவுனாலே இந்த ஸ்கொயர்னு அர்த்தம். ஸோ அதுக்கு ஏரியா வந்து 2 மல்டிபிள் பண்ணி போடுவோம். ஆனால் யூனிட் ஸ்கொயர்ல வருது. ஸோ அப்போ யூனிட் ஸ்கொயர் இருக்குனாவே அவங்களுக்கு தெரியும் அது வந்து ஒரு ஏரியாங்கிறது. ஸோ தேர்ஃபோர் உருளையின் வலைப்பரப்பு 1760 சென்டிமீட்டர் ஸ்கொயர், மொத்த பரப்பரப்பு 2992 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நீங்க இதுல யூனிட் எங்க மிஸ் பண்ணீங்கனாலும் அதுக்கு வந்து மார்க் கட் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து யூனிட் வந்து ப்ராப்பராக மென்ஷன் பண்ணணும். எடுத்துக்காட்டு 7.2. 88 சதுர சென்டிமீட்டர் வலைப்பரப்புடைய ஒரு நீர்வட்ட உருளையின் உயரம் 14 சென்டிமீட்டரில் உருளையின் விட்டம் காண்க.
ஸோ 88 சதுர சென்டிமீட்டர், அவங்களே சொல்லிட்டாங்க 88 சதுர சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு வலைபரப்புடைய. ஸோ சதுர சென்டிமீட்டர் ஒன்று தான், சென்டிமீட்டர் ஸ்கொயரும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ அதை சதுர ஏரியான்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த நீரோட்டோட உயரத்தை கொடுத்துட்டு அதோட விட்டம் கேட்கறாங்க. தீர்வு. ஸோ அவங்க வலைப்பரப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர் மற்றும் ஹெச்எம் நம்முடைய திண்ம நீரோட்ட வழியில் ஆறு மட்டும் உயரம். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஆறு ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் அதோட உருளையோட ஆரமும் உயரமும் சொல்லிட்டு. ஸோ அவங்க கொஸ்டினே கொடுத்தாங்க உருளையின் வலைப்பரப்புன்னு சொல்லிட்டு. ஸோ உருளையின் வலைப்பரப்பு ஈக்குவல் டு 88 சதுர சென்டிமீட்டர். ஸோ 88 சதுர சென்டிமீட்டர் அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ உருளின் வலைப்பரப்போட வேல்யூ டேட்டா கொடுத்துட்டு அவங்க இப்போ விட்டம் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு உருளின் வலைப்பரப்பு ஃபார்ம் ஆல்ரெடி தெரியும். அதோட என்ன 2/r(h) ஈக்குவல் டு 88. ஏன்னா 88 தான் அவங்க கொடுத்துருக்காங்க அதோட வேல்யூ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 88 சதுர சென்டிமீட்டர் வளைவரை கொடுத்துட்டாங்க. உயரம் h, அதாவது ஹெச்சோட வழி உயரமும் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுக்கு விட்டம் கேட்குறாங்க. ஸோ நம்ம இந்த ஆரத்தை முடிச்சு விட்டம் எப்படி கால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ 2 இன்டூ பைக்கு 222/7 இன்டூ ஆர் நமக்கு தெரியாது ஆர் இன்டூ ஹெச் கொடுத்துருக்காங்க 14 ஈக்குவல் டு 88. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் 44 அங்கே போகும்போது என்ன ஆகும்னா 44 2 44 into 22 வருது 2r ஈக்குவல் டு. இதனால இந்த 2r அப்படி வச்சுட்டோம்னா 2r உங்களுக்கு ஃபார்ம். அதாவது டைமீட்டர் ஈக்குவல் டு 2r. டைமீட்டர்னா வந்து பார்த்தீங்கன்னா விட்டம். ஸோ அதனால் விட்டம் தான் கேட்டிருக்காங்கன்னா 2r அங்கேயே வச்சுட்டு ஈக்குவல் டு 88 இந்த 7 அங்கே போகும்போது 7 /22/14. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 4 டைம்ஸ் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ், இது 1 டைம். ஸோ இது 2 கட் ஆயிரும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2r ஈக்குவல் டு 2. ஸோ இங்கே என்ன யூனிட் கொடுத்துருவாங்க சென்டிமீட்டர். ஸோ அப்போ 2 சென்டிமீட்டர். அதாவது பார்த்தீங்கன்னா விட்டம் d ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர். ஸோ ஆகவே உருளையின் விட்டம் 2 சென்டிமீட்டர். therefore அவங்க கிட்ட விட்டம் ஆரம்பிச்சாச்சு. எடுத்துக்காட்டு 7.3. நீளம் 3 மீட்டர் மற்றும் விட்டம் 2.8 மீட்டருடைய ஒரு சமன்படுத்தும் முறையை கொண்ட ஒரு தோட்டம் சமன்படுத்தப்படுகிறது. 8 சுற்றில் எவ்வளவு பரப்பை உருளை சமன் செய்யும்? தீர்வு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிக்கெட் கிரவுண்ட் அந்த மாதிரி நிறைய கிரவுண்ட் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ள யூஸ் பண்ணி அந்த சர்ஃபேஸ் வந்து ஃபிளாட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதோட நீளமும் கொடுத்துருக்காங்க. இதோட லென்த் வந்து 3 மீட்டரு, விட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டைமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2.8 மீட்டரு. உடைய சமன்படுத்தும் மொழி தோட்டம் சமன்படுத்த பண்றதும். ஸோ இது 8 சுற்றுகளில், அதாவது இது வந்து 8 டைம் டைப் பண்ணும்போது எவ்வளவு ஏரியாவை கவர் பண்ணணும்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ விட்டம் அவங்க கொடுத்துருக்கிறது விட்டம். ஸோ d ஈக்குவல் டு 2.8 மீட்டர். ஸோ அவங்க கொடுத்துருக்க மீட்டர். உயரம் வந்து பார்த்தீங்கன்னா நீளம் h மீட்டர். அதாவது நீளம்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த உருளை முத்தா வச்சுன்னா இது என்ன நமக்கு h, நம்ம ஃபார்மா h தான் பண்ணிருக்கோம். h ஈக்குவல் டு 3 மீட்டர். ஆரம் ஈக்குவல் டு 1.4 மீட்டர். ஸோ நமக்கு டிலேருந்து ஆர் பண்ணிட்டோம்னா டிவைட் பை 2 போடும். ஸோ அப்போ டிவைட் பை 2 போகும்போது 1.4. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வந்து 1.4. நம்ம ஃபார்முலா எல்லாமே 1. ரேடியஸில் வச்சிருக்கோம். அதனால உருளை ஒரு சுற்றில் சமப்படுத்தும் பரப்பு, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த உருளையோட பரப்பு தான் ஒரு சுற்றுல சமப்படுத்துறது. ஸோ அதான் உருளை ஒரு சுற்றில் சமப்படுத்தும் பரப்பு ஈக்குவல் சமப்படுத்தும் உருளையின் வலைப்பரப்பு. அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உருளையோட வலைப்பரப்பு கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். அதாவது ஏன் இந்த சைடில் இருக்கிற இதெல்லாம் கன்சிடர் பண்ணாம இது மட்டும் கன்சிடர் பண்ணா இதோட வலைப்பரப்பு என்ன இது மட்டும் தான் அதில் டச் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் அந்த கிரவுண்ட் சர்ஃபேஸ் டச் ஆகும். ஸோ அதனால இங்க சைடில் இருக்கிறதுக்கு எதுக்கும் நம்ம கண்டுபிடிக்க மாட்டோம். அதனால உருளையோட வலைப்பரப்பு கண்டுபிடிக்கலாம். ஏன்னா மொத்த பரப்பு கண்டுபிடிக்கும் வலைப்பரப்பு அதனால கண்டுபிடிக்கிறோம். ஸோ 2/r(h) சதுர அலகுகள். ஏன்னா உருளையோட வலைப்பரப்பு அதுதான் ஃபார்முலா. 2 π/22/7 இன்டூ r வந்து 1.4 இன்டூ h வந்து 3 மீட்டர். ஸோ இந்த சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 26.4, அதாவது 26.4 என்ன சொல்லியிருக்கேன் மீட்டர் ஸ்கொயர்னு வரும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது சதுர மீட்டர், ரெண்டுல எதுனா போகலாம். ஸோ மீட்டர் ஸ்கொயர்னு வந்து பார்த்தீங்கன்னா அதோட பரப்புன்னு அர்த்தம். ஸோ அப்போ இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருளையோட பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோட்டேட்ல ஒரு உருளையோட பரப்புனா 26.4. உருளையில் ஒரு சுற்று சம்படுத்தும் பரப்பு 26.4 சதுர மீட்டர். ஓகேவா? அவங்க கிட்ட 8 சுற்றுகள் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணுவோம், ஒரு டை சுற்றும் போதுன்னா இன்ட்டு 8 போட்டுக்கணும். அதாவது 8 சுற்றுகள் சம்படுத்தப்படும் மொத்த பரப்பு 8 × 24.6. இதனால 8 போட தெரியுமா? ஸோ அவங்க கொடுத்து கொஸ்டின் கேட்டனால இப்போ 8 × 24.6 மட்டும் பண்ணீங்கன்னா 211.2. இதுவும் சதுர மீட்டர் தான்.
எனவே உருளை சமப்படுத்தும் பரப்பு 211.2 மீட்டர் ஸ்கொயர் ஆகும். ஸோ மீட்டர் ஸ்கொயர் இல்லை சதுர மீட்டர் போட்டுக்கலாம். ஸோ சமப்படுத்தப்படும் பரப்பு 211.2 மீட்டர் ஆகும். therefore அவங்க கேட்ட 8 சுற்றுக்குள்ள எவ்வளவு பரப்பு கவர் ஆகும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா உள்ளீடற்ற உள்ளேங்கிற டாபிக்கை இன்டெப்தா பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.